ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் தீக்ஷிதா. இது வரைக்கும் நம்ம யாழ்னியோட ஹேர் ஆயில் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணவங்க எல்லாமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருந்தது என்னென்னா யாழினியோட ஹெர்பல் ஏர் பேக் நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏர் பேக்கை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யாழினியோட ஹெர்பல் ஏர் ஆயிலை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாழினியோட ஹெர்பல் ஏர் ஆயில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஹேர் ஆயில் தடவுற ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஹேரில் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா 2 ஸ்ட்ரெச்சராக ஹேரை பிரிச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ஜென்டில் மசாஜ் பண்ணிவிட்டு இப்போது என்னோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பண்ணலாம். இப்போ ஹேர் பேக் எடுத்துருக்கோம். ஹேர் பேக்கில் நல்லா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கையில் நல்லா இது பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில் படுற மாதிரி 2 பக்கமும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதே இப்படி 2ஆக பார்ட்டிஷன் பண்ணி இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா ஹேர்லேயும் நல்லா அப்ளை ஆகும். நம்ம நல்லா ஊற வச்சுட்டா நம்ம ஹேரை நார்மல் வாட்டரில் ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணாலே போதும். எந்த வித ஷாம்பூ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அப்படியே நம்ம ஹேர் பேக்கை லைட்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி நம்ம ஹேருக்கு வாட்டரில் வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்மளோட ஹேர் பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஹேர் பேக் நல்லா சாஃப்டாக அப்படியே தொட்டால் அப்படியே பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட ஹேரோட லென்த்தும் நல்லாயிருக்கும், ஹேருக்கு நல்லா ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். ஹேர் ஃபால் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா க்ரே ஹேராக அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கி நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.